ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஆர் மொபைல் சொல்யூஷன். நம்ம இன்றைக்கி டெம்பர் கிளாஸ் எப்படி ஒட்டுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 11D டெம்பர் எடுத்திருக்கேன். 11D கரெக்டான மாடலுக்கு பார்த்து வாங்கிக்கணும், பொசிஷன் பார்த்துக்கலாம். அது கூடயே நம்ம இப்போது லிக்யூடு வாங்க தேவையில்லை. அது கூடயே வைப்ஸ் கொடுக்குறாங்க, ட்ரை வைப், வெட் வைப், ட்ரை வைப்ஸ்னு. அது ஒன்று வந்து வெட் வைப்பு, அதுலேயே லிக்யூடு இருக்கும். அதை வச்சு நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கலாம். போட்டு மொபைலை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம், டிஸ்பிளேவை. லிக்விட் எல்லா பக்கட்டும் படுற மாதிரி நல்லா ஃபுல்லாகவே டிஸ்பிளே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து ரெண்டாவது ட்ரை வைப்ஸை வச்சு அந்த லிக்விடு டஸ்ட்டு எதுவும் படாத மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். அழுத்தி டஸ்ட்டு எதுவும் வராத மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த இதை க்ளோஸ்டு ஏரியாவில் பண்ணுங்கள். அப்போ தான் டஸ்ட்டு படாது. அட்டி என்ன தான் க்ளீன் பண்ணாலும் டஸ்ட்டு பட்டே இருக்கும். அதுக்கப்புறம் டெம்பர் கிளாஸ் ஒட்டினதுக்கப்புறம் ஏர் பபிள்ஸ் இருக்கும். அதனால் க்ளோஸ்டு ஏரியாவில் வச்சு பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு டைரெக்டாக நம்ம மொபைலில் பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த கேமரா ஹோல்ஸ் நிறையா 2 விரல் ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 விரல் வச்சுட்டு பொசிஷன் வச்சுட்டு அப்படியே போட்டுட்டோம்னா கீழே அதே மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு ஷேக் ஆகாமல் வச்சிங்கன்னா முடிஞ்சளவுக்கு சென்டராக வரும். நீங்கள் அதுக்கப்புறம் சென்டராக நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும், ஃபுல்லாக அதுவே உங்களுக்கு பேஸ்ட் ஆகிக்கும். பாருங்கள், எந்த ஏர் பபிள்ஸும் இல்லை. அதனால தான் க்ளோஸ் ஏரியாவில் வச்சு பண்ண சொல்கிறது. லைட்டாக மேலே அடி க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எப்படி டெம்பர் கிளாஸ் மாற்றுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதை நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்காக கடைக்கு போகிறது தேவையில்லை. எந்த ஏர் பபிள்ஸுமே இல்லை, நல்லா ஒட்டியிருக்கு. நீங்கள் அது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வச்சு நீங்கள் கையை வச்சு விரல் வச்சு ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும், எந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.